இவர் என்ன செய்யறாரு? இவர் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர். அப்ப அந்த அந்த இடத்துக்கு எந்த இடைத்தேர்தலில் இவர் நின்னாரு? அப்ப முகவரி இல்லாதவர்களை எல்லாம் சேர்த்து முதன்மையா உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரா ஆயிருவோன்னு தப்பு கணக்கு போட்டா தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்த அளவா அவங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையும் நமக்காக யார் குரல் கொடுத்தாங்க? 50 ஆண்டு காலமா அதிமுக களப்பணியில அம்மால இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையா எடப்பாடியார் வரையும் தமிழக மக்களோட பின்னி பிணைஞ்சு வாழ்வாதாரத்துல ஒளியேற்றி வச்சிருக்காங்களே. இப்ப அவங்களை விடவா இவர் வந்துட்டார் அரசியலுக்கு? அப்ப இவருடைய நிலை என்ன, உயரம் என்னன்னு தெரியாமையே தாவேகா நாளைக்கு முதலமைச்சர், இந்த கட்சி ஊழல் கட்சி, இதெல்லாம் என்ன விமர்சனம்? இது ஒரு பண்பற்ற அரசியல் தான் நம்ம பார்க்க முடியுது. இது இளைஞர்கள் தாவேக்காவை நம்பி போயிருக்கிற இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து அவர்களை ஒரு தவறான பாதைக்கு அனுப்பிச்சு விட போறாரு. அதான் நடக்க போகுது. அதிமுக தான் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து நிற்கிற களம் கண்டுகிற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தான் இன்னைக்கு ஆட்சி 26 சட்டப்பேரவை தேர்தலில் ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதை எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. கடந்த காலங்கள்ல அதிமுகவை விமர்சிக்க மறுத்தவர் இப்ப பாஜகவை விமர்சிக்க தயங்குறார். இன்னைக்கு பேச்சில பாஜகவை எந்த இடத்துல விமர்சிக்கல. இதை ஏன் அதிமுக பக்கம் திருப்புறாரு? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு தரைத்தளத்துல அதிமுக தான் சார் நம்பர் 1 ஹீரோ. இன்னைக்கு அதிமுகவை எதிர்த்தாதான் அடையாளப்படுத்திக்க முடியும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அதை தான் பண்றாங்க. அதைத்தான் விஜயும் பண்றாரு. இப்ப 50 நாளைக்கு ஒரு அரசியல், 100 நாளைக்கு ஒரு அரசியல். இவ்வளவு நாளா பனையூர்ல பதுங்கி இருந்தவர் இன்னைக்கு தேர்தலுக்காக இப்ப உறுதிமொழி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப இதுதான் இன்றைக்கு அரசியல், அவர் பண்ற அரசியல். அப்ப தாவேக்கா இன்னைக்கு எந்த கட்சியும் தாவேக்காவை நம்பி இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல. யாரும் எந்த கட்சியிலையும் சேராதவங்க கதம்பமா இருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா அது வேடிக்கையான செய்தியால சார் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒரு நகைச்சுவையா தான் பார்ப்பாங்க. அதிமுக இன்றைக்கு திமுகவிற்கு மாற்றுன்னா அதிமுக தரைத்தளத்தில் 50 ஆண்டுகால பொது வாழ்க்கை சார். இது எல்லாத்தையும் இழந்துட்டு கட்சி நடத்துற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு களத்துல நின்று போராடுறாங்க. நீங்க எங்க சார் போனீங்க? எஸ்ஐஆர் வந்தப்ப சார் ஒரே ஒரு செய்தி, கள்ள ஓட்டு சொல்றாங்கல்ல. பூத்துன்னா என்ன? பூத்துன்னா ஏதோ கள்ள ஓட்டு போடுறத களமாடுறதா இவர் சொல்றாரு சார். அது ஒரு தலைவருக்கு அழகா? ஒரு கட்சி தொண்டர்கள் அங்க இருக்கிற அந்த கட்சி யார் வாக்காளர்கள் வர்றானோ அவனுடைய அப்பா முனிசாமி, அப்பா கருப்பையான்னு சொல்லி அடையாளம் கண்டு அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த வேலை பார்க்கிறவங்க சார், அந்த பணியாளர் அவங்க, ஒரு கட்சியுடைய தொண்டர் அவங்க, அதை கூட புரிஞ்சுக்காம கள்ள ஓட்டுன்னு சொல்றாரு. அப்ப எஸ்ஐஆருக்கு இவருக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாரு?